வணக்கம். நான் உங்களுடைய செல்வம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலக அளவில் இந்தியாவின் வருமானம், இந்தியாவில் இந்தியர்களின் வருமானம் என்கிற தலைப்பில் நாம் சில விளக்கங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். உலக அளவில் இந்தியாவின் வருமானம் 4வது இடத்தில் இருக்கிறது. அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இது ஆனுவலி வேர்ல்டு லெவலில் கால்குலேஷன் பண்ணுவாங்க. எப்படி உலக பணக்காரர்கள் பட்டியல் வருஷத்தில் ஒருக்கா இந்த போபஸ் நியூஸ் பேப்பர்லலாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த பட்டியலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜிடிபின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டில் பொருட்கள் எப்படி உற்பத்தி பண்ணி இது பண்ணுறாங்க, இதை டிபெண்ட் பண்ணி அந்த ஜிடிபிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. குட்ஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லிட்டு. அப்போ உலக அளவில் எக்கனாமிக்கில் இந்தியா 4வது இடத்துல இருக்குன்னா, இந்தியர்களுடைய வருமானம் அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிற அமெரிக்காவுடைய இன்கம், அங்கே உள்ள அமெரிக்கர்களுடைய இன்கம் 92,000 மந்த்லி. சைனா, ஜெர்மனி இங்கே உள்ள அவங்க செகண்ட் தேர்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மந்த்லி இன்கம் 60,000 ரூபாய் ஆவரேஜ். பட் இந்தியன்ஸோடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு தெரியுமா? வெறும் 2,000 ரூபாய் தான். ஆனால் 4வது இடத்துல ஜிடிபி இருக்குது. எப்படி? ஹவ் இட் இஸ் பாசிபிள் பை இந்தியன் கவர்மெண்ட்? இது இந்த குற்றப்பத்திரிகை தயாரிக்கிற மாதிரி பல பக்கங்கள் போகும். ஆனால் சில சென்டென்சஸ் மட்டும் நாம் இங்கே பார்க்கலாம், சில வாக்கியங்கள் மட்டும் பார்க்கலாம். பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல 8 லட்சம் கோடி மக்களோட வரி பணம் தள்ளுபடி பண்ணுறாங்க. யாருக்கு? அதானிக்கு. அப்புறம் அஸ்மிதா பட்டேல், நம்ம இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதில் இந்த நேம் யாரும் மறக்க முடியாது. அப்படி அந்த இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன கோல்மால் பண்ணுறாங்க அவ்வளோத்தையும் இவங்க சொன்னாங்க. இதில் டாப்பில் இருந்தது அம்பானி, அதானி ஷேர் மார்க்கெட்டில். அப்போது அவங்களோட இன்கம் எப்படி வந்திருக்கும்? அதுபோக அனில் அம்பானி, இவருடைய லோன் எல்லாமே தள்ளுபடி பண்ணப்பட்டது. இதுவும் லட்சம் கோடி, 12 லட்சம் கோடி கிட்ட வரும். டைமண்டில் கோல்மால் பண்ணாப்புல நீரவ் மோடின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஃபாரின் போயிட்டாப்புல. அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது, அதையும் சால்வ் பண்ணிட்டாங்க. இங்கே இந்தியா ஷேர் மார்க்கெட்டில் கையை வச்சுட்டு கடைசியில் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் கை வச்சு அதானி தேடப்படும் குற்றவாளியாட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிச்சு. அப்புறம் போய் நம்மளுடைய பிஜேபி மோடிஜி போய் பேசி என்ன பண்ணார்? சரி பண்ணார். அம்பானி, அதானி பெட்ரோலியத்தில் என்ட்ராகிறாங்க. அவங்க பெட்ரோலியம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியை லான்ச் பண்ண உடனே எல்லா பொருட்களுமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வராங்க. ஆனால் பெட்ரோல் மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பெட்ரோல் இன்கம் எப்படின்னு தெரியும். பெட்ரோல் இல்லாமல் இங்கே எந்த ஒரு வெஹிக்கிளும் வாகனங்களும் மூவ் ஆகாது. அது ஒரு பெரிய ஒரு இன்கம் உள்ளது. அந்த இதை நாங்கள் எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமே இப்போ கொஸ்டின் கேட்ட பிறகும், ஆனால் அந்த பிஜேபி கவர்மெண்ட் அந்த பெட்ரோலை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. அது எவ்வளோ பெரிய முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். டிரான்ஸ்போர்ட் தான். எல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் தான் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் அவைலபிலிட்டி பண்ண முடியும். மக்கள் அதை வாங்குவாங்க. அப்போது டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எம்ஆர்பியில் அந்த பொருளுடைய ரேட்டு ஏறும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்துவிடும். இது பாமர மக்களை, ஏழை மக்களை மிகவும் பாதிக்கும். இதை தெரிந்திருந்தும் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் கொண்டு வரவே முடியாது. உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்காங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட்டு சொல்லியாச்சு, பிஜேபி கவர்மெண்ட். சரி, நீங்கள் கொண்டு வரல. இந்தியாவில் கிடைக்கிற பெட்ரோலியம் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அம்பானி, அதானி. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்படி பண்ணிட்டு போகிறீங்களா? இருக்கு, ஓகே. ஈரான் குறைஞ்ச விலையில் பெட்ரோல் தரேன்னு சொன்னாங்க. ரஷ்யாவும் குறைஞ்ச விலையில் பெட்ரோல் தரேன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? இப்போ ஏன்னா அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னதுனால, அந்த கோமாளி ட்ரம்ப் என்கிட்ட தான் ஆயில் வாங்கணும், நீங்கள் ரஷ்யாட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ரஷ்யாவை தூர ஒதுக்கிட்டு அமெரிக்கா உலகத்தில் அந்த சைடு இருக்குது, அங்கேருந்து நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம். சவுதி அரேபியா, கத்தாரில் பக்கத்தில் இருந்து அமெரிக்கா தான் அங்கே எல்லாமே அவங்களுடைய அந்த ஏர்பேஸ் அதெல்லாம் அங்கே வச்சுட்டு, சவுதி அரேபியா, கத்தார், இங்கே கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க தான் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், நீங்கள் எனக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கீழே தான் அவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அமெரிக்கா சொன்னதன் பேரில் சவுதி அரேபியா, கத்தார்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலேருந்து நம்ம க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். உலகத்தில் அந்த சைடு இருந்து
வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ரஷ்யா சொல்லிச்சு, ஈரான் சொல்லிச்சு, ரெண்டுமே குறைஞ்ச விலையில் ஆயில் தரேன்னு சொன்ன பிறகு நம்ம வாங்கலை. ஏன் இந்த அடிமைத்தனம்? ஏன்னா இதில் அடிமைத்தனம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அம்பானி, அதானி, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய பிஜேபிக்குள்ள ஃபண்டு எல்லாமே இஸ்ரேல், அமெரிக்கா, கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய பணம் நாசமாக போயிடக்கூடாது. எப்படி இப்போ வந்து அமெரிக்கா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே நாங்கள் டாலரில் சேல்ஸ் பண்ண மாட்டோம், யுவானில் தான் பண்ணுவோம், சைனாவுடைய கரன்சி யுவானில் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே அமெரிக்கா அவங்க என்ன, அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இது வரைக்கும் இருந்ததுனால இவங்களுடைய பணம் ஃபுல்லாக அமெரிக்கா பேங்க்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் யுவானில் பண்ணியாச்சுன்னா அமெரிக்கா பேங்க் உங்களுடைய நீங்கள் டெபாசிட் பண்ண பணத்தை கொடுக்காது அப்படின்னா அவங்க வந்து சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்க வேண்டியதான். அவ்வளோ ஒரு ரூபா கூட அமெரிக்கன் பேங்க் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லியாச்சு. அதே தான் இந்தியாவுடைய மோடிக்கும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அம்பானி, அதானி ஃபண்டு எல்லாமே அமெரிக்காவில் தான் அம்பானி வந்து மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ உங்கள் பணமும் கொடுக்கப்படாது, ஆர்எஸ்எஸோட ஃபண்டும் கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஃபண்டை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அமெரிக்கா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். சரி, இந்த ஜிடிபி பெர் ஹெட் பெர் கேபிட்டா இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா இவங்களுடைய விளையாட்டு தான். இந்த அம்பானி, அதானி, பிஜேபி இவங்க வந்து டெண்டர் விடுறாங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு அதில் காசு அடிக்கிறாங்க. வேறு பிஎஸ்என்எல்லுடைய டவர், காஷ்மீர் அந்த சைடெலாம் மலை பிரதேசங்கள்லாம் பிஎஸ்என்எல் டவர் இருக்குது. அதுக்கு ரிலையன்ஸ் வந்து வாடகை கொடுத்து அந்த டவரை யூஸ் பண்ணி அவங்க ஜியோ லான்ச் பண்ணி அதில் காசு அடிக்கிறாங்க. ஆனால் பிஎஸ்என்எல் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் 4G லான்ச் பண்ண விட்டாங்க. அப்போது பிஎஸ்என்எல் டவர் இருக்கும்போது ஏன் பிஎஸ்என்எல் அங்கே டாமினேட் பண்ண முடியல? பிஎஸ்என்எல்லை கண்ட்ரோல் பண்ணி ரிலையன்ஸுக்கு, அம்பானிக்கு காசு கிடைக்க வச்சாங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அஸ்மிதா பட்டேல் மூலமாட்டு நிறைய பிரச்சனை பண்ணி அங்கே காசு அடித்தாங்க. வேறு அந்த ரஃபேல் விமானம், அதிலிருந்து அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்கக்கிட்டலாம் ஃபுல்லாக ஆயுதங்கள், போருக்குள்ள ஆயுதங்கள் வந்து விலைக்கு வாங்குறது. ஏன்னா விலைக்கு வாங்கினா தான் அதில் வந்து இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு காசு கிடைக்கும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடு போடுறாங்கல்ல, அதில் டெண்டர் விடுறாங்களோ அதில் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். டிமானிட்டைசேஷன் சொல்லிவிட்டு கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கரன்சியை மாற்ற முடியல. இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த பிளாக் மணி வச்சுருந்தவங்களாம் பணத்தை கொண்டு பிஜேபி கிட்ட தான் கொடுத்தாங்க. கொடுத்துக்கிட்டு 1 லட்ச ரூபா 1 லட்சம் கொடுத்தா 50,000 வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அதில் வந்து ஏகப்பட்ட காசு அடித்தாங்க, கோடியாட்டு. ஸோ இப்படி இவங்க அடித்து மாத்திர பணத்தை எல்லாத்தையும் ரிலையன்ஸில் டோட்டலாக போட்டு, ரிலையன்ஸ் அம்பானி நம்பர் 1 உலக பணக்காரன்னு சொல்கிறது, அந்த பணத்தை எடுத்து அதானியோடைய அமௌண்ட்டில் போட்டு அதானி நம்பர் 1 பணக்காரன்னு சொல்கிறது. இப்படி வேர்ல்டு ஜிடிபி இந்த ரேஷியோவில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியா வந்து எக்கனாமிக்கலில் ஜிடிபியில் 4வது இடத்துல இருந்தும் இந்தியர்களுடைய வருமானம் வெறும் 2000 தான். ஆனால் முதலிடத்தில் இருக்கிற அமெரிக்கர்களுடைய வருமானம் மாதத்துக்கு 96,000 ரூபா. சைனா, ஜெர்மனி இவங்களுக்குலாம் 60,000 ரூபா மாதம் வருது. ஆனால் வெறும் 2000 இருக்கக்கூடிய இந்தியா எப்படி 4வது இடத்துக்கு ஜிடிபி வர முடியும்? யோசித்து பாருங்கள். ஏன் குறைஞ்ச விலையில் எண்ணெய் தரேன்னு சொன்ன பிறகும் ரஷ்யா, ஈரான்ட்ட நம்ம வாங்கலை? ஏன்னா அம்பானி, அதானி அவங்களுடைய வருமானம் போயிடும். இவங்க பாரதிய ஜனதா பார்ட்டியில் பாரதிய பிஸ்னஸ் பார்ட்டி. இவர்கள் நார்த் சைடு வட இந்தியா ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி, வட இந்திய மாநிலங்கள் எல்லாமே பிச்சைக்கார மாநிலமாக இருக்குது. மக்கள்கிட்ட காசு கிடையாது, எல்லாத்தையும் இவங்க உறிஞ்சிருவாங்க. இப்போ வட இந்தியா வந்து சீரோன்னு ஆக்கிட்டு இப்போ சவுத் இந்தியா பக்கம் வராங்க, தென்னிந்தியாவுக்கு வராங்க. தென்னிந்தியா தான் எல்லா ஸ்டேட்லேயுமே, நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. இப்படி இங்கேருந்து நம்ம 12 ரூபா ஒரு வரியாட்டு கொடுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் நமக்கு 4 ரூபா தான் ரிட்டர்ன் கிடைக்கிது. ஏன்னா தென்னிந்தியாவிலேருந்து காசு வாங்கி தான் வட இந்தியாவுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் தென்னிந்தியாவுக்கு மழையால் பாதிக்கப்பட்டாலும், எந்த புயல், எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட் ரூலிங் எங்கெங்கே இருக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. 148 கோடி மக்கள் எலெக்ஷன் ஓட்டு போட்டு பிஜேபி மோடிஜியை பிரைம் மினிஸ்டராக செலக்ட் பண்ணியாச்சுன்னா அவர் நாட்டுக்காக பேசாமல் தனிப்பட்ட நபர்கள் அம்பானி, அதானி இவர்களுக்காக பேசி உலக லெவலில் பிஸ்னஸ் பேசினா எப்படி?
அதாவது ஜெனோசைடுங்கிற இனப்படுகொலை பண்ணின இஸ்ரேல் பிரசிடெண்ட்டை வந்து நேத்தன்யாகு வந்து உலக கோர்ட் உலக நீதிமன்றம் அது வந்து தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் அங்கே போய் அவர் கூட கட்டிப்பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து இஸ்ரேல் வந்து உலகத்தின் தகப்பன்னு சொல்லிட்டு வராரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம ஈரான் ரஷ்யா 2 கண்ட்ரியுமே குறைஞ்ச விலையில் பெட்ரோல் தரேன்னு சொன்னதுக்கும் வேண்டாம்னு சொல்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட். ஏன் அப்படி வாங்காமல் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் உலகத்தில் அந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேருந்து குரூட் ஆயில் வாங்குறாங்க அதிக ரேட்டில். சவுதி அரேபியாவில் அதிக ரேட்டில் வாங்குறாங்க, கத்தாரில் அதிக ரேட்டில் வாங்குறாங்க. ஏன் ஈரானில் வாங்கலை, ஏன் ரஷ்யாவில் வாங்கலை? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்தியாவுடைய இறையாண்மையை ஏன் அடகு வைக்கிறாங்க? அது என்ன சம்பவங்கள் அப்படின்னா, அமெரிக்காக்காரன் சொல்கிறான் ரஷ்யா கிட்ட 1 மாதம் தான் பெட்ரோல் வாங்கணும், அதுக்கு மேலே நீ வாங்கக்கூடாது அப்படின்னு. ஆர்டர் போடுறதுக்கு இந்தியா என்ன அடிமையா அமெரிக்காவுக்கு? இது 3வது பாயிண்ட். ஒரு நாட்டை இன்னொரு நாட்டு அதிபர் வந்து ஹெல்ஹோல் நரகத்தின் குழி அப்படின்னு சொல்லிட்டு உலகமே பார்க்குற மாதிரி பேட்டி கொடுக்குறாப்புல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுக்கு இந்தியா சார்பாக எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கப்படவில்லை. இது 4வது பாயிண்ட். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து 48 பேர் ஈரானில் வந்து 48 முக்கியமான தலைவர்களை கொள்கிறாங்க. அதுக்கு 4 நாட்களாட்டு எந்த ஒரு கண்டனமும் அரசு ரூலிங் பார்ட்டி பிஜேபின்னு சொல்லலை. அந்த அம்பாசடர் ஈரானுக்குள்ள அம்பாசடர் இந்தியாவிலேருந்து இருப்பாங்களே, இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்தவித கண்டனமும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி? ஈரான் வந்து எத்தனை வருஷமாக நம்மகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. பாலஸ்தீனை வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு போயிட்டு பாலஸ்தீனத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இஸ்ரேலை வந்து உலகத்தோட தகப்பன்னு சொல்லியிருக்காப்புல. இது 5வது பாயிண்ட். மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா எல்லா மதமும் ஒன்று. ஆனால் இந்த பிஜேபி ஒரே ஒரு மதத்தை கையில் எடுத்து தன்னோட ஆட்சி இன்னும் தக்க வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் உள்ள மெயின் பாதுகாப்பு அதிகாரியுடைய அதாவது நெட்டு சம்மந்தமான அவங்களுடைய இன்டர்நெட் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே ஈரான் வந்து அப்படியே எடுத்துட்டாங்க, ஹேக்கிங் பண்ணி எடுக்கிறாங்க. காச்சா சட்டம் போடப்பட்ட நார்த் கொரியா ஒன்லி இன்கம் வந்து, அதாவது அடிஷ்னல் இன்கம் இந்த ஹேக்கிங் மூலமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அமெரிக்கா நம்பர் 1 நாடுன்னு சொல்லுவாங்க, வல்லரசுன்னு சொல்லுவாங்க. அதோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய நெட்டு சம்மந்தமான எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதை ஹேக் பண்ண முடியாதா? ஏன் மேனுவலாட்டு ஓட்டுச்சீட்டு வாங்கி அதில் வந்து அந்த ஓட்டு போட்டு மக்கள் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணலாமல்? இப்படி இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி ஈஸியாகவே ஹேக் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கும்போது ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இன்னும் வைக்கிறாங்க? இது வந்து 6வது பாயிண்ட். இப்படி பக்கமாக நிறைய பாயிண்ட்ஸ்களை சொல்லலாம். இதுதான் இன்றைய இந்தியாவின் நிலைமை. ஒன் மோர் அடிஷ்னல் பாயிண்ட், இவங்க வந்து படிப்பில் வந்து இப்போ கை வைக்கிறாங்க. நீட்டில் 700க்கு 700 மார்க் பர்டிகுலர் அகாடமிலேருந்து எடுக்கிறாங்க. எப்படி? கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ரிலீஸ். ஸோ A to Z எல்லாமே லஞ்சம், எல்லாமே தரைமட்டமாக்குறாங்க இந்தியாவை. இந்த தகவல்களில் உங்களுக்கு ஏதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் அதை வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.